உலகத்திலேயே நம்மள பிடிக்காதவங்க தான் நம்மள அதிகமா ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்றோம்னு பாக்குறது. நம்மள பிடிச்சவங்க யாரும் நம்மள ஃபாலோ பண்றது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்மள பிடிக்காதவங்க பார்த்துனே இருப்பான். சோ நம்ம என்ன பண்ணணும்? Go give a show that he will never forget. அவன் மறக்க முடியாத மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம செய்யணும். அது இன்னைக்கு செய்ய போறீங்க. உள்ளேந்தே அங்க டூபுக்ல உங்க கால்ல உழுறாங்க சார். எல்லாம் நல்லா இருங்களா? ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறதுக்கான சில கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த கேரக்டரைசேஷன் யார்ட்ட இருக்கோ அவன் தான் பிசினஸ்ல தொடர்ந்தே இருக்க முடியும். வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்களை 6 வருஷத்துக்கு ஒரு தடவை 10 வருஷத்துக்கு ஒரு பாக்குறப்ப தாங்கிக்க மாட்டேங்கிற மாச்சம்பளத்துக்காரன். ஒரு 10,000 ரூபாய் வர வேண்டிய இன்கிரிமெண்ட்ல 8,000 ரூபாய் தான் வந்துச்சுன்னு சொன்னா இடிஞ்சு போயிருது மனசு. ஏன்னா அதை வச்சு திட்டம் இருக்குது ஒரு மாசம் சம்பளக்காரனுக்கு. ஆனா 10 கோடி ரூபாய் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல 20 கோடி ரூபாய் நட்டம்னா கூட 3 மாசத்துல எந்திரிச்சு நிக்கிறான் ஒரு பிசினஸ் மேன். How it happened? It's an attitude. Carry it attitude. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட ஆளு உண்மையிலே அப்ப எப்படி பேசணும்? இப்படிப்பட்ட ஆளு அப்படியே பேசுவான். அப்படிதான்டா இருக்கும் பிசினஸ் மேன். விழுந்தா தாண்டா எந்திரிக்கலாம். எங்க விழுகிறங்கிறது முக்கியம் இல்லடா, எழுறமா இல்லையாங்கிறதாண்டா முக்கியங்கிறதான பிசினஸ் மேன் கேரக்டர். இந்த உலகத்துல ரொம்ப மதிப்பான ஒண்ணுனா அது உன் கோல். உன் கோல் என்ன, உன் வேல்யூ என்ன, உன் ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஜஸ்ட் கெட் இட். அப்படி இல்லனா நீ உயிரோட இருந்தும் பெண்ணந்தான். வாழ்க்கையில நீ பயப்பட வேண்டியது கடவுளை பார்த்தோம், காலேஜ்ல ப்ரொஃபஸரை பார்த்தோம், இல்ல இந்த சமூகத்தை பார்த்தோம். இல்ல உனக்குள்ள இருக்கிற ஹீரோ இந்த உலகத்துக்கு தெரியாம போயிடுமோன்னு தான் நீ பயப்படணும். உன்னை யாருன்னு உலகத்துக்கு நிரூபிக்க வாழ்க்கை ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸ்ட் ப்ரூவ் இட். தோல்வி வேணும்னு கேளு, தோல்விக்கு முன்னால இன்னொன்னு வேணும்னு கேளு. ஏமாற்றங்கள் வாழ்க்கையில வேணும்னு கேளு. ஏமாற்றங்கள் தோல்விக்கு உன்னை தயார் பண்ணும். தோல்விக்குள்ள வந்துட்டேன்னு வையேன், தோல்வியை எதிர்கொள்ள படிப்ப, தோல்வி எதனால் ஆனதுன்னு படிப்ப, ஏன் தோல்வி அடைஞ்சான்னு படிப்ப. இத்தனை படிப்பும் வெற்றிக்கு கிடைக்காது. வெற்றிக்கு வெறும் கைத்தட்டலும் கப்பும் தான் கிடைக்கும். தோல்விக்கு பாடங்கள் நிறைய கிடைக்கும், அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். இந்த அனுபவத்தோடு வரக்கூடிய வெற்றியினுடைய சுவை அபாரமாக இருக்கும். எடுத்த உடனே